எல்லாருக்கும் நமஸ்தே. இங்கிலீஷ் ஹார்விங்கர் சேனலுக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ, பிளானிங் ஸ்ட்ராட்டஜி. எப்படி நம்ம இந்த லிமிட்டட் பீரியடை யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியும், அதுக்கான ஒரு பிளானிங் ஸ்ட்ராட்டஜி. நமக்கு எல்லாம் இப்போது தேவைப்படுறது மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ், மோட்டிவேஷ்னல் சப்போர்ட், மாரல் சப்போர்ட் மட்டுமே. அது இருந்தால் போதும், we can achieve anything and everything. ஸோ அந்த ஒரு வகையில் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பிளானிங் ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் இருக்கும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லோரும் நம்மளோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, திஸ் இஸ் மை கோல். என்னோட கோல் இது. இந்த தடவை பிஜிடிஆர்பியில் என்னோட மார்க் இது அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு மார்க், என்னோடய மார்க், அதுவும் ஹையஸ்ட் மார்க்காக ஒன்று நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய மார்க் 140, 120 அந்த மாதிரி மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணி அதை நல்ல போல்டு லெட்டரில் எழுதி உங்கள் கண்ணில் எங்கெங்கே படுதோ, நீங்கள் வீட்டில் எங்கெங்கே, மோஸ்ட்லி ஃபீமேல் வீட்டில் குக் பண்ணும்போது நம்மளுடைய கிச்சனில், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எங்கெங்கே நம்ம பார்க்குற இடங்கள்லாம் நல்ல போல்டு லெட்டரில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்போவுமே நமக்கு இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். உன்னோட கோல் இது, உன்னோட எய்ம் இது. நம்ம வேலை வாங்குகிறோம், நம்ம சம்பாதிக்க போகிறோங்கிறத விட we have to achieve our goal first. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைஃப்பில். ஒரு அச்சீவ்மெண்ட், it gives us much pleasure. money is secondary. that pleasure which is much important எது அப்படின்னா, நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் நம்ம எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மார்க் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த மார்க்கை போல்டாக எழுதி உங்கள் கண்ணில் படுற இடத்துல எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு, ப்ரீவியஸ் டேயே பிளான் பண்ணிக்கணும். த பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். whenever we proceed a work, planning is much important. planning, proper planning only always leads us to success. அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ முந்தின நாள் நைட்டே நான் அடுத்த நாளைக்கான பிளானை நான் பிளான் பண்ணிக்கணும். என்னோடய பிளான் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டே பிளான். எவ்ரிடே யுவர் டைம் ஷெட்யூல் ஷுட் பி த சேம். அந்த சேம் ஷெட்யூலில் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அதில் என்ன தடங்கள் வந்தாலும், எல்லாருக்குமே குழந்தைங்க இருக்கும், ஃபேமிலி இருக்கும். ஃபேமிலியோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட அந்த ஒரு, அது மட்டும் இல்லை, நம்ம நினைப்போம் எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஐ ஹாவ் டு லுக் ஆஃப்டர் தெம், ஐ ஹாவ் டு லுக் ஆஃப்டர் மை ஃபேமிலி அண்ட் ஐ ஹாவ் டு ஒர்க். சம் பீப்புள் மே கோ ஃபார் ஒர்க் ஆல்சோ. ஸோ எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி நமக்குன்னு ஒரு செல்ஃப் அச்சீவ்மெண்ட் அது வேணும் எனக்கு. தட் செல்ஃப் அச்சீவ்மெண்ட் ஒன்லி கிவ்ஸ் அஸ் ரியல் ப்ளஷர். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லா வேலையும் நம்ம செஞ்சால் மட்டுமே தான், எப்போவுமே பிஸியாக இருந்தால் தான் நம்ம எப்போவுமே நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும். அச்சீவ் பண்ணவங்களுடைய லைஃப்பில் நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்து எல்லாமே டைம் ஃபுல்லாக இருக்கிறதவங்கள விட ஃபுல் அண்ட் ஃபுல் டைட் ஷெட்யூலில் இருந்தவங்க தான் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஐ கேன் அச்சீவ் அப்படிங்கிற ஒரு மோட்டோவை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ வில் அச்சீவ், ஐ கேன் அச்சீவ் கூட வேறு. ஐ வில் அச்சீவ், டிட்டர்மினேஷன். ஐ வில் அச்சீவ் அப்படிங்கிறதையும் எழுதி, போல்டாக எழுதி பார்க்குறப்பெல்லாம் அதை பார்த்துக்கோங்க, பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. உங்களுடைய மார்க்கோடு சேர்த்து ஐ வில் அச்சீவ் அப்படிங்கிற வேர்டையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட மோட்டோ. அப்பப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் சொல்ல வேண்டியது இதுதான், இது என்னோடய மார்க், ஐ வில் அச்சீவ் டெஃபினெட்லி அப்படிங்கிறத நீங்கள் அப்பப்போ சொல்லிக்கணும். நம்ம எப்போல்லாம் டவுன் ஆகிறோமோ அப்போல்லாம் நமக்குள்ளே நம்ம இந்த மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸை சொல்லிக்கணும். நோ அதர் வேர்ட்ஸ் ஆஃப் நோபடி வில் சப்போர்ட் அஸ். என் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்போவும் நம்மளை டீமோட்டிவேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. உன்னால் முடியாது, உனக்கு இருக்கிற வேலையை பாரு, யூ லுக் ஆஃப்டர் யுவர் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அண்ட் லுக் ஆஃப்டர் யுவர் சைல்டு ஃபர்ஸ்ட். லைக்வைஸ் தே வில் பி ஜஸ்ட் டீமோட்டிவேட்டிங் அஸ். ஸோ அதையெல்லாம் ஒரு சைடாக வச்சுட்டு ஐ வில் அச்சீவ், நமக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் தான் இந்த டைமில், இந்த லிமிட்டட் டைமில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் எப்போவுமே உங்களுக்குள்ளே நீங்கள் இந்த வேர்ட்ஸை சொல்லிக்கிட்டே இருங்க. ஐ வில் டெஃபினெட்லி அச்சீவ் அப்படின்னு. அது உங்களுக்கு ஒரு ரியல் எனர்ஜி கொடுக்கும். அதை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் எனர்ஜி இஸ் நாட் எனிவேர், இட் இஸ் வித்தின் அஸ். அண்ட் இன் தட்
வாட் என்டையர் யூனிவர்ஸ், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய யூனிவர்ஸ்லையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளை நாமளே வாட் எனர்ஜெட்டிக்காக மாற்றிக்கணும். பிகாஸ் எனர்ஜி இஸ் விதின் அஸ். அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனர்ஜியை யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. இட் இஸ் விதின் அஸ், நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த எனர்ஜியை நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம முடிஞ்ச ஒரு எஃபர்ட்டை நம்ம கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மார்னிங் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். டைம் யூனிஃபார்மாக டெய்லியும் ஒரே டைமிங்கில் நம்ம நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். மார்னிங் 3:45 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 4 o'clock we will begin our studies. அதனால் 3:45 is our that fixed time. இப்போ 3:45 we will wake up. அப்போ 3:45 முடிச்சாச்சு. தென் 4 o'clock ஷார்ப்லி, அதுவும் ஒரு ஃபிக்ஸடான பிளேஸ் ஒன்று வச்சுக்கோங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அந்த டைமில் நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி. அதனால் அந்த டைம் ஒரு பர்டிகுலர் ரூம் ஆர் சம் பிளேசஸ் யூ ஃபிக்ஸ் ஃபார் யூ. அந்த பிளேசஸில் நம்ம ப்ரீவியஸ் நைட்டே நம்ம பிளான் பண்ணி அந்த திங்ஸ் எல்லாம் புக்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். தென் 4 o'clock ஷார்ப்லி நம்ம அதை படிக்க ஆரம்பிக்கிறோம். 4 to 6. இப்போ ஃபீமேல், அதுவும் வேலைக்கு போகிற ஃபீமேல்லாம் 6 o'clock இஃப் தே ஸ்டார்ட் தேர் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் ஒன்லி தே குட் கம்ப்ளீட் ஆன் டைம். ஸோ அதனால் 6 o'clock வி மே ஃபிக்ஸ். 4 to 6. இல்லை எனக்கு எந்த ஒர்க்குமே இல்லை, மை ஒன்லி வாட் ஒர்க் இஸ் டு ஸ்டடி அப்படிங்கிறவங்க யூ மே ஃபிக்ஸ் யுவர் டைம். ஓகே, அண்ட் டில் 7 or till 8 till breakfast அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தட்ஸ் யுவர் பிளான். ஐ am just giving plan to the people who are working. Then so especially the female people and who have to look after their family as well as who are going for work. ஸோ என்ன பண்ணலாம், 4 to 6 நம்மளுடைய ஸ்டடி டைம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், தென் we will begin our household work. ஹவுஸ்ஹோல்டு ஒர்க் நம்ம பண்ணும்போது நமக்குள்ளே தேவையான ஒரே விஷயம் நம்மளுடைய செல்ஃப் மோட்டிவேஷன். நமக்குள்ளே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், பிளான் பண்ணது அண்ட் வாட் நெக்ஸ்ட்டு எந்த டைமுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரியான மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணுமே தவிர நெகட்டிவ் தாட்ஸை வெளியில் வர விடாதீங்க. இட் வில் சம்டைம்ஸ் கம் அவுட் சம்வேர் வாட். சம்டைம்ஸ் ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம்னாலேயோ இல்லை வெளியில் நமக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல ப்ரெஷர்னாலேயோ சம்டைம்ஸ் நம்மளே டிமோட்டிவேட் ஆகிருப்போம், எதையோ நினச்சிட்டே இருப்போம், மென்டலி வில் பி டிஸ்டர்ப்டு. நம்ம அப்படி இல்லாமல் நம்மளே செல்ஃப் மோட்டிவேஷனாக வச்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், we have to repeatedly insist ourselves that I will achieve and I have to plan this. Next my study plan is this. I studied this. இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே மைண்டுக்குள்ளே ரீகேபிச்சுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.